ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம். இது வந்து எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இஷ்யூஸ் பை பா. சிவா அவங்களோட புக்லேருந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து பாலிட்டிலேயே கவர் ஆகுது. ஸோ பார்க்கலாம் வாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. 2005 ஜூன் 20 தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டு அக்டோபர் 12, 2005 நடைமுறைக்கு வந்தது. எப்போ வந்து இயற்றிருக்காங்க அப்படின்னா 2005 ஜூன் மந்த்து ஜூன் 20 இயற்றிருக்காங்க. நடைமுறைக்கு எப்போ வந்துச்சுன்னா 2005 அக்டோபர் 12 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இச்சட்டம் நடைமுறைக்கு வந்ததால் மக்களுக்கு தகவல்கள் அளிப்பதை தடை செய்யும் அரசு ஆவணங்கள் ரகசிய சட்டம் 1923 ரத்து. இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததால் மக்களுக்கு தகவல் அளிப்பதை தடை செய்யும் அரசு ஆவண ரகசிய சட்டம், அரசு ஆவணங்கள் ரகசிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1923 ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அரசு ஆவணங்கள் ரகசிய சட்டம் அது வந்து நீக்கப்பட்டுருச்சு. ஓகேவா. அரசு ஆவணங்கள் ரகசிய சட்டம் 1925 ரத்து செய்யப்பட்டது. மேலும் 2002 வந்து சுதந்திர தகவல் சட்டமும் செயலிழந்தது. 2 சட்டம் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து 1923 அரசு ஆவணங்கள் ரகசிய சட்டம், அரசு ஆவணங்கள் ரகசிய சட்டம் 1923 அதுவும் ரத்து செஞ்சுட்டாங்க. சுதந்திர தகவல் சட்டம், சுதந்திரமாக தகவல் வாங்குகிற சட்டம் 2002 இதுவும் நீக்கப்பட்டிருக்கு. 2002 சுதந்திர தகவல் சட்டம் நீக்கப்பட்டுருச்சு. முதலில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இயற்றிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாடு. முதலில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இயற்றிய நாடு ஸ்வீடன். ஓகேவா. ஸ்வீடன் நாடு. இது கேட்பாங்க. இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வரும். ஃபஸ்ட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வந்தது யாருன்னா ஸ்வீடன் நாடு. ஓகேவா. இச்சட்டத்தின் நோக்கங்கள் இந்திய குடிமக்களுக்கு அரசு மற்றும் அரசு சார்ந்த தகவல்களை கொண்டு சேர்ப்பது. இந்திய குடிமக்களுக்கு வந்து அரசு சார்ந்த தகவல்களை வந்து கொண்டு சேர்க்க தான் இதோட நோக்கம். அரசு மற்றும் அரசு சார்ந்த அலுவலகங்கள் செயல்பாட்டில் வெளிப்படையான ஒளிவு மறைவற்ற நிலையை கொண்டு வருவது, டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வர்றது தான். இதன் மூலம் ஊழலை ஒழிப்பது. இதன் மூலமாக ஊழலை ஒழிக்கணும். இதுதான் இவங்களோட நோக்கங்கள். இச்சட்டத்தின் அதிகார வரம்பிற்குள் வருபவை மத்திய மாநில அரசு அலுவலகங்கள், மத்திய மாநில அரசோட அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசிடம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சலுகை பெறும் அமைப்புகள். அரசுகிட்ட நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ சலுகை பெறும் அமைப்புகள் எல்லாமே வந்து இதோட வரம்புக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு வந்து பொது தகவல் அதிகாரி, பிஐஓ அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். பிஐஓ அப்படின்னா பிஐஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். பி அப்படின்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். பிஐஓ அப்படின்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அதிகார வரம்பிற்குள் வரும் அனைத்து நிறுவனங்களும் ஒரு பொது தகவல் அதிகாரி நியமிக்கப்படுவர். துணை வட்டம் மற்றும் மாவட்டம் உள்ளாட்சி அளவில் உதவி தகவல் அதிகாரி அசிஸ்டன்ஸ் பிஐஓ நியமிக்கப்படுற. துணை வட்டம் உள்ளாட்சி அந்த அளவில் வந்து அசிஸ்டன்ட் ஒருத்தவங்களை நியமிக்கிறாங்க. இச்சட்டத்தின் கீழ் மேல்முறையீட்டு அதிகாரிகள் ஒருவரும் நியமிக்கப்படுவர். இந்த சட்டத்துக்கு கீழே மேல்முறையீட்டு அதிகாரி அவர் ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களை நியமிக்கிறாங்க. தகவல் கூறும் நபருக்கு தகவல்கள் அளிப்பது பொது தகவல் அதிகாரியின் கடமையாகும். இப்போ நான் போய் தகவல் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு தகவல் கொடுக்கறது யாரோட வேலை அப்படின்னா பொது தகவல் அதிகாரியோட கடமை அப்படின்னு சொல்லிக்கலாம். விண்ணப்பித்தல். தகவல் பெற விரும்பும் நபர் விண்ணப்பத்தினை ஆங்கிலம் அல்லது தாய்மொழியில் எழுதி தகவல் அதிகாரியிடம் விண்ணப்பிக்க வேண்டும். இப்போது எனக்கு தகவல் வேணும், நான் என்ன பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் என்னோடய தாய்மொழியோ இல்லை இங்கிலீஷ்லேயோ எழுதி நான் தகவல் அதிகாரிக்கிட்ட கொடுக்கணும். அந்த பிஐஓ இருக்காங்களா, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அவர்கிட்ட கொடுக்கணும். தகவலை கோரும் நபர் எழுத படிக்க தெரியாதவராக இருப்பின் அவருக்கு பொது தகவல் அதிகாரி உதவிடும். ஒருவேளை எனக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்னா எனக்கு யார் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அந்த பிஐஓ பொது தகவல் அதிகாரி வந்து ஹெல்ப் பண்ணணும். தகவல் கோரும் நபர் விண்ணப்பத்துடன் ரூபாய் 10க்கான அஞ்சலக ஆணை அல்லது வங்கி காசோலை போன்றவற்றை ஒருங்கிணைத்தல் வேணும். இப்போ எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் ரூபாய் வந்து அஞ்சலக ஸ்டாம்ப் வாங்கி ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா வங்கி செக்காக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து தகவல் கோரும் நபர் விண்ணப்பத்தில் பெயர், முகவரி மற்றும் கோரப்படும் தகவல் விவரங்களை குறிப்பிட்டு இருந்தால் போதுமானது. வெறும் நேமும் என்னோடய அட்ரஸும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்றத மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தா போதும். தகவல் பெறுவதற்கான காரணத்தை நம்ம ஏன் அது வாங்குகிறோம் அப்படின்றத காரணத்தை அதில் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை. விண்ணப்பத்து மேலே என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்தை 30 நாட்களுக்குள் தகவல் அளிக்க வேண்டும். இப்போ நான் விண்ணப்பிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எத்தனை டேஸ்க்குள்ளே எனக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா 30 நாளுக்குள்ளே தகவலை அளிக்க வேண்டும். அத்தகவலானது உயிர் மற்றும் சுதந்திரம் தொடர்பானதாக இருந்தால், அதே மாதிரி அந்த தகவல் வந்து உயிர் தொடர்பாகவோ இல்லை சுதந்திரம் தொடர்பாகவோ இருந்தால் அது வந்து 48 மணி நேரத்துக்குள்ளே, அப்போனா 2 நாளைக்குள்ளே அதை வந்து நமக்கு அளிக்கணும். குறிப்பிட்ட காலத்திற்குள் தகவல் அளிக்கவில்லை என்றால் மேல்முறையீட்டு செல்லலாம். நான் அந்த 30 டேஸ்க்குள்ளே எனக்கு அந்த தகவலை கொடுக்கலன்னா நான் மேல்முறையீடு பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து மேல்முறையீடு. கீழ்கண்ட காரணங்களுக்காக தகவல் கோரி நபர் மேல்முறையீடு செய்யலாம். கீழ்கண்ட காரணங்களுக்காக தகவல் கோரிய நபர் மேல்முறையீடு செய்யலாம். உரிய காலத்திற்குள் 30 நாட்களுக்குள் தகவல் அளிக்காத பொழுது. எதுக்கு நான் மேல்முறையீடு பண்ணலாம்? நான் 30 நாளுக்குள்ளே அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அவங்க கொடுக்கலன்னா நம்ம மேல்முறையீடு பண்ணலாம். தகவல் தர மறுக்கும் போது, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுக்கும்போது நம்ம மேல்முறையீடு பண்ணலாம். தவறான தகவலை நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னாலும் மேல்முறையீடு பண்ணலாம். சம்மந்தப்பட்ட துறையில் நியமிக்கப்பட்டுள்ள மேல்முறையீடு அதிகாரியிடம் மேல்முறையீடு செய்யலாம். இப்போ நம்ம எந்த துறையிலேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்குகிறோமோ அந்த துறையில் மேல்முறையீடு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் மேல்முறையீடு பண்ணலாம். மேல்முறையீட்டிலும் அதிருப்தி ஏற்பட்டால், அப்படி நம்ம மேல்முறையீடு பண்ணியும் அதிருப்தியாக ஏற்பட்டுச்சுன்னா 2வது மேல்முறையீட்டை 90 நாட்களுக்குள்ளே, எத்தனை நாள்? 90 நாட்களுக்குள்ளே மாநில அல்லது மத்திய தகவல் ஆணையரிடம் அனுப்பலாம். அவங்களும் நமக்கு வந்து செய்யலை, இப்போ வந்து மேல்முறையீடில் நம்ம பண்ணியும் அதிருப்தியாக ஆகிடுச்சு, நமக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா நம்ம மத்திய அல்லது மாநில அல்லது மத்திய தகவல் ஆணையர்கிட்ட மேல்முறையீடு அளிக்கலாம். அதுவும் எத்தனை டேஸில்? 90 நாட்களுக்குள். ஓகேவா. தடை, ஒரு நிமிஷம். தண்டனைகள் பார்த்திங்கன்னா, நியாயமான காரணமின்றி தகவல் மறுக்கப்பட்டது. நியாயமான காரணமே இல்லாமல் தகவலை மறுத்தாங்கன்னா காலதாமதத்திற்கு ஒரு நாளைக்கு ரூபாய் 250 வீதம். ஒரு நாள் இப்போ 30 நாள்ன்றது 31 நாள் ஆச்சுன்னா அந்த ஒரு நாளைக்கு எவ்வளோனா 250 ரூபா வீதம். ரூபாய் 25,000க்கு மிகாமல் அதிகமாகாமல் பொது தகவல் அலுவலருக்கு ஆணையர் அபராதம் விதிப்பாங்க. நெக்ஸ்ட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எந்த தகவல்களை பெற முடியாது, எந்தெந்த தகவலை பெற முடியாது, விதிவிலக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையாண்மை, நாட்டின் பாதுகாப்பு, வளம் ஆகியவற்றை பாதிக்கக்கூடியவை. நம்மளோட நாட்டோட இறையாண்மை, நாட்டோட பாதுகாப்பு, வளம் ஆகியவற்றை பாதிக்கக்கூடியவை. இதுக்கெலாம் நம்ம கேட்டு வாங்க முடியாது தகவல். நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட தகவல்களை வெளியிடுவது. நீதிமன்றமே தடை செஞ்சிருச்சு ஒரு தகவலை அப்படின்னா அதை நம்ம வாங்க முடியாது. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து இறையாண்மை, வளம் மற்றும் பாதுகாப்பு. ஓகேவா. அது பாதிக்கக்கூடிய வகையில் ஏதாவது நம்ம ஒரு தகவல் கேட்டோம் அப்படின்னா அது வாங்க முடியாது. நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட தகவல்களை நம்ம வாங்க முடியாது. நாடாளுமன்றத்தின் அல்லது சட்டமன்றத்தின் சிறப்புரிமையை மீறும் வகையிலான தகவல்கள், நாடாளுமன்றமோ இல்லை சட்டமன்றமோ அதோட சிறப்புரிமையை மீறும் பட்சத்தில் இருக்கிற தகவல்களை வாங்க முடியாது. அடுத்தது 3ஆம் தரப்பின் போட்டி நிலையை பாதிக்கும் வகையிலான வணிக ரகசியம், அறிவார்ந்த சொத்து, இதெல்லாம் பற்றி வாங்க முடியாது. 3ஆம் தரப்போட போட்டி நிலையை பாதிக்கும் வகையிலான வணிகம் தொடர்பாகவோ இல்லை வணிக ரகசியம், அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா அறிவார்ந்த சொத்து சம்மந்தப்பட்டதை வாங்க முடியாது. அயல்நாட்டு அரசிடம் இருந்து பெறப்பட்ட ரகசிய தகவல்கள். இப்போது நம்ம அயல்நாடுகிட்டேருந்து ரகசியமாக ஒரு தகவல் வாங்குகிறோன்னா அதை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், எவரின் உயிருக்கேனும் உடல் பாதுகாப்புக்கேனும் ஊறு விளைவிக்கக்கூடிய, யாராவது ஒருத்தவங்களோட உயிருக்கோ இல்லை உடலோட பாதுகாப்பிற்கேனும் ஏதாவது ஊறு விளைக்கிற மாதிரி இருந்தால் அந்த தகவலை தரமாட்டாங்க. சட்டத்தை நிலைநிறுத்த அல்லது பாதுகாப்புக்காக தரப்பட்ட தகவலின் மூலத்தை காட்டி கொடுக்கக்கூடிய தகவல். ஓகேவா. புலனாய்வு, குற்றவாளிகளை கைது செய்தல் மற்றும் நீதிமன்ற வழக்கு தொகுப்பு ஆகியவற்றிற்கு இடையூறு செய்யக்கூடியவை. அமைச்சரவையோட ஆவணங்கள், தனிநபரோட தகவல்கள், மத்திய புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் சட்டத்தின் வரம்புக்குள் வராது. மத்திய புலனாய்வு அப்படி இல்லைன்னா பாதுகாப்பு அமைப்புகள், இப்போது RA, DARA, CBI, CRPF, IB இவங்களோட தகவல் எதுவுமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தொடர்புடைய சவால்கள். ஓகேவா.
நாட்டின் பெரும்பாலான மக்களிடையே கல்வியறிவின்மை மற்றும் விழிப்புணர்வு இல்லாததால் ஆர்டிஐ பயன்படுத்த முடியவில்லை. இப்போ நிறைய பேருக்கு ஆர்டிஐ பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு மக்கள்கிட்ட கல்வி அறிவு இல்லை. ஸோ அதனால் அதை பயன்படுத்த முடியல. சமீபத்திய ஆய்வின்படி கிராமப்புறங்களில் 36% மக்களும் நகர்ப்புறங்களில் 38% மக்கள் மட்டுமே ஆர்டிஐ சட்டம் பற்றி கேள்விப்பட்டோம். இப்போ கிராமப்புறத்தில் வெறும் 36%, நகர்ப்புறத்தில் 38% மக்கள் மட்டும்தான் ஆர்டிஐ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியுது. பொதுநலன் இல்லாத பல்வேறு வகையான தகவல்களை தேவையின்றி கோரப்படுகின்றன. பொதுவாக ஒரு நலன் இல்லாமல் ஏதோ பல்வேறு வகையான தகவல் வந்து தேவையில்லாமல் கோரப்பட்டு இருக்காங்க. அடுத்தது சுமார் 45% பொது தகவல்கள் அலுவலர்கள் பதவியில் சேரும் பொழுது எந்த பயிற்சியையும் பெறவில்லை என தெரிகிறது. சுமார் 45% வந்து பொது தகவல் அலுவலர்கள் வந்து பதவியில் சேரும்போது எந்தவித பயிற்சியுமே இல்லாமல் வந்து சேர்றாங்க. நீதித்துறை மற்றும் அரசியல் கட்சிகள் சேர்க்கப்படாதது சந்தேகத்தையும் நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்துகிறது. அதில் வந்து நீதித்துறையையும் அரசியல் கட்சியும் அந்த ஆர்டிஐக்குள்ளே கொண்டு வரல, அதனால வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பல நேரங்களில் ஆர்டிஐ சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. பல நேரத்தில் ஆர்டிஐ வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய தகவல் ஆணையம், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சிஐசி அப்படின்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சிஐசி மத்திய தகவல் ஆணையம். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி இவ்வாணையம் தொடங்கப்பட்டது. இது வந்து எதுக்குன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க சிஐசியை. அமைப்பு யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருக்காங்க, ஒரு தலைமை தகவல் ஆணையர் மற்றும் 10க்கும் மிகாத தகவல் ஆணையர்கள். அப்போ 1+10 அப்படின்ற ரேஷியோவில் இருக்காங்க. ஓகேவா. நியமனம் செய்பவர் யார்? மத்திய தகவல் ஆணையர் நியமனம் செய்வங்க வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் கமிட்டி. யார் வந்து தலைவரையும் உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா 3 நபர் கொண்ட கமிட்டி. ஒன்று வந்து பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்பட்ட மத்திய கேபினெட் அமைச்சர். அப்போது இந்த சிஐசிக்கு உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா பிரதமர், யார் தேர்ந்தெடுக்க ஒரு 3 பேர் இருக்காங்க. அது யார்னா பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர். ஓகேவா. பதவிக்காலம் 3 ஆண்டுகள், 3 இயர்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 65 இயர்ஸ், 65 வயது ஆகிற வரைக்கும் இதில் இருக்கலாம். மறுநியமனம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. 3 வருஷம் இருக்கலாம், இல்லைன்னா 65 வயது ஆகிற வரைக்கும் இருக்கலாம். முதல் தலைமை தகவல் ஆணையர் யார்னா வஜாஹத் ஹபிபுல்லா. இது வந்து 2005 to 2010 வரைக்கும் அவர் வந்திருக்கார். ஓகேவா. தற்போதைய ஜூலை 22 படி யாஷ்வர்தன் குமார் சின்ஹா அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார். இது வந்து இப்போ 2025 நடக்குது. ஸோ இப்போ யார் தகவல் ஆணையராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் ஸ்டாட்டிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜாஹத் ஹபிபுல்லா. ஓகேவா. அடுத்து வந்து ஊதியம். தலைமை தகவல் ஆணையர் மத்திய தலைமை தேர்தல் ஆணையரின் ஊதியம் மற்றும் சலுகைகளை பெறுகிறார். மத்திய தலைமை தகவல் ஆணையர் வந்து மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார்ல, அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்களோ அந்த அளவுக்கு இவங்களும் சம்பளம் வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதர தகவல்கள் ஆணையர் மத்திய தேர்தல் ஆணையர்களின் ஊதியம் மற்றும் சலுகைகளை பெறுகிறார். தேர்தல் ஆணையர்களோட சம்பளத்தை வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு மத்திய தகவல் ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவல் அளிக்க நிறுவனங்கள் மீதான புகார்களை விசாரிக்கும் அதிகாரம் கொண்டது. குறிப்பிட்ட காலத்திற்குள் தகவல் அளிக்காத தகவல்களுக்கு அலுவலருக்கு அபராதம் விதிக்கிறது. இப்போ ஒரு 30 டேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு 1 டே எக்ஸ்ட்ரா போச்சுன்னா 250 ரூபாய் அபராதமாக கட்டணும். அது வந்து விசாரிக்கிறது யாருன்னா இந்த மத்திய தகவல் ஆணையம் தான். மேல்முறையீட்டு விண்ணப்பத்தினை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். மேல்முறையீட்டுக்கு வந்த விண்ணப்பத்தை வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறது யார் அப்படின்னா மத்திய தகவல் ஆணையம், சிஐசி. ஓகேவா. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படி சொல்லுவாங்க. மேல்முறையீடுகள் தொடர்பான விசாரணைகள் அலுவலர்களை அழைக்கவும் உடனடியாக தகவல்களை அளிக்க உத்தரவிடவும் அதிகாரம் பெற்றுள்ளது. அனைத்து அலுவலகங்களையும் பொது தகவல் அலுவலரையும் நியமிக்க செய்தல் மற்றும் அவர்களுக்கு பயிற்சி அளித்தல் பணிகளை மேற்கொள்கிறது. இவ்வாணையம் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையாம். இந்த யாருக்கு ஈக்குவலான அதிகாரம் இருக்கா? உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரத்தை பெற்றிருக்கு. பொதுமக்களுக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துது. இவ்வாணையம் தனது ஆண்டறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கிறது. யார்கிட்டனா மத்திய அரசுக்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோவை இதோட வைண்டப். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மாநில தகவல் ஆணையம் பார்க்கலாம். தேங்க்யூ.